வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இன்றைக்கும் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போகிறோம். ஆனால் சற்றே கொஞ்சம் தீர்க்க தரிசனத்தில் உள்ள ஆச்சரியமான தகவலை நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நம்ம அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலேருந்து ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு வேதாகமத்திலேருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போகிறோம்? வேதாகமத்தில் இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தில் உள்ள ஆச்சரியமான காரியங்களை பார்க்க போகிறோம். சரி. தீர்க்க தரிசனம் என்றாலே அநேகருக்கு பயமும் வியப்பும் குழப்பமும் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. டெய்லியும் வேதம் வாசிக்கக்கூடிய ஆர்வம் இருப்பவர்களே எளிதாக எதை வாசிச்சிருவாங்க அப்படின்னா நீதிமொழிகளா வாசிச்சிருவாங்க. அப்புறம் சரித்திர பகுதியான ஆதியாகமோ, யாத்திராகமோ, எஸ்தர் புஸ்தகம், ரூத் புஸ்தகம், இப்படிப்பட்ட சரித்திர புஸ்தகங்களே ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, வாசிச்சிருவாங்க. ரொம்ப ஃபேவரைட்டா இருக்கக்கூடிய புஸ்தகம் எதுன்னு கேட்டா சங்கீத புஸ்தகம்னு சொல்லிட்டு சங்கீதங்கள் என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. ஆனா தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படிக்கணும், வாசிக்கணும், அதை பற்றி ஆராயணும், தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் உள்ளவர்களே ரொம்ப குறைவுதான். ஏன் அப்படின்னா மற்ற புஸ்தகங்களை போன்று தீர்க்க தரிசன புஸ்தகம் எளிதாக புரிந்து கொள்ளவோ விளங்கிக் கொள்ளவோ கடினமாக இருக்கிறது என்பது ஒருவருடைய கருத்தாக இருக்கிறது. அதையும் நாம் உடைத்து வேதத்துல தீர்க்க தரிசனங்கள்லயும் ஆச்சரியமான விஷயம் இருக்குங்கிறத எல்லாரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் விதத்துலதான் இந்த எபிசோட நம்ம என்ன பண்றோம், பதிவு செய்யறோம். அதுல இன்னைக்கு தீர்க்க தரிசனங்களில் கொடிய மிருகங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். முதலாவது தீர்க்க தரிசனத்தில் உள்ள சில கொடிய மிருகங்களை நான் ஒன்றன் பின் ஒன்றாக வசனத்திலிருந்து வாசித்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நிச்சயமா. அப்ப நான் ஒவ்வொரு மிருகத்தை பற்றி சொல்லும் போதும் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அது எப்படி இருக்கும், எவ்வளவு கொடிதாக இருந்திருக்கும் சொல்லிட்டு நீங்க கற்பனை செய்தே என்னோட கூட பயணிக்க வேண்டும். நிச்சயமா. அப்பொழுதுதான் இந்த மிருகங்கள் எல்லாம் ஆண்டவர் எதற்கு அடையாள சின்னங்களாக, என்ன அர்த்தத்துக்காக இதை எழுதி வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமா. அந்த கொடிதான மிருகத்தை பற்றி தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா? ஆமா. வாசிக்கலாமா? நிச்சயமா. தானியேல் புத்தகத்துலதான் இந்த விசித்திரமான கொடிய மிருகங்கள்லாம் வருது. அதுவும் விசேஷமாக தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் வருகிறது. நாம் 4ஆம் வசனத்திலிருந்து மாறி மாறி வாசித்தால் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நிச்சயம். வாசிக்கலாமா? கண்டிப்பா. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 4ஆம் வாக்கியம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்துல தானியேல் தன்னுடைய சொப்பனத்தில் கனவில் பார்த்த ஒரு மிருகத்தை பற்றி சொல்லுகிறார். ஆமா. இந்த மிருகம் பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? சிங்கத்தை போல் இருந்தது. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சிங்கம். ஆமா. இந்த சிங்கத்துக்கு என்னவோ இருந்தது அப்படின்னு எக்ஸ்ட்ராவா சொல்றாரு. சிறகுகள் இருந்துச்சு அப்படின்ற. சிறகுகள் இருந்துச்சு, செட்டைகள் இருந்தது. கழுகின் செட்டைகள் என்ன பண்ணுச்சா, இருந்துச்சான். இப்போ உங்களுடைய மனதிற்கு ஒரு கேள்வி. சரி, நீங்க என்னைக்காவது ஒரு ஜூலையோ இல்ல டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராபிக் இப்படி போட்ட சேனல்லையோ சிங்கத்துக்கு சிறகுகள் வைத்து பார்த்திருக்கீங்களா? இல்லவே இல்ல. அப்ப நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையில இயற்கையில் பார்த்திரான ஒரு மிருகத்தை யார் பார்க்கிறா அப்படின்னா தானியேல் பார்க்கிறார். அப்ப மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய முதலாவது மிருகம் சிங்கம், அதற்கு 2 சிறகுகள், கழுகின் சட்டைகள் என்று பார்க்க முடிகிறது. அடுத்த கொடிய மிருகத்தை பார்க்கலாமா? கண்டிப்பா. தானியேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அடுத்ததா பார்க்கக்கூடிய மிருகம் பார்த்தீங்கன்னா என்ன மிருகம்? கரடி. அது ஒரு பக்கமாக சாய்ந்து நின்றது என்று பார்க்க முடிகிறது. கரடி நின்று ஒரு பக்கமா சாய்ந்து நிற்பது என்பது நாம்
பார்த்திராத ஒரு அரிய காரியம்தான். ஆமா. அதுவும் அதனுடைய வாயில் 3 விலா எலும்பை கவ்விக்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. அப்ப இரண்டாவது ஒரு கொடிய மிருகம் எதுவென்றால் கரடி என்று பார்க்கிறோம். ஆமா. என்ன சிங்கத்தை காட்டுறாரு, கரடியை காட்டுறாரு, அடுத்து எதை காட்ட போறாரு? ஆமா. தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். கண்டிப்பா. தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தையும் கண்டேன். அதன் முதுகின் மேல் பச்சையின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு மிருகம். தானியேல் இந்த மிருகத்திற்கு என்ன பெயர் வைக்கிறார் அப்படின்னா சிவிங்கி அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாம நம்முடைய ஊர்ல பார்க்கக்கூடிய, இல்ல ஜூல பார்க்கக்கூடிய, டிவில பார்க்கக்கூடிய ஒரு சிவிங்கி இது கிடையாது. இந்த சிவிங்கிக்கு 4 ரெக்கைகள் என்ன பண்ணுச்சா, கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த சிவிங்கிக்கு எத்தனை தலை இருந்தது அப்படின்னா 4 தலை. அப்ப 4 தலை உள்ள 4 செட்டைகள் உள்ள ஒரு சிவிங்கி என்று நாம் பார்க்கிறோம். சரி, இதுவும் கொடிய மிருகமா இல்லையா? ஆமா. அப்ப சிங்கத்தை பார்க்கிறார், கரடியை பார்க்கிறார், சிவிங்கியை பார்க்கிறார். இன்னும் வேற எதுவும் இருக்குதா? வாசிச்சிருவோமா? கண்டிப்பா. தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தையும் கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இந்த மிருகத்துக்கு தானியேல் என்ன பெயர் வைக்கிறார் என்று நீங்க நினைக்கிறீங்க? இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஆனா முதல் மிருகத்துக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டாரு? சிங்கம்னு சொல்லிட்டாரு. அடுத்ததான் என்ன சொன்னாரு? கரடின்னு சொல்லிட்டாரு. 3வது மிருகம் சிவிங்கின்னு சொன்னாரு. ஆனா இந்த 4வது மிருகம் சரி மற்ற 3 மிருகத்தை காட்டிலும் வேறுபட்டதா இருந்ததுனால, அதுவும் கொடிதாக இருந்ததுனால அவருக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறது கூட என்ன பண்ண முடியல, தெரியல. அப்ப இவர் பாக்குறாரு, கெடிதும் பயங்கரமான ஒரு மிருகம் அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாரு. அது மட்டும் இல்ல, மற்ற எல்லாத்தையும் விட இது பெரிதாவும் கொடிதாவும் பயங்கரமாவும் இருந்தது மட்டும் இல்ல, இதற்கு இடையில், இதற்கு தலையிலிருந்து 10 கொம்புகள் என்ன பண்ணிருந்துச்சா, இருந்துச்சுன்னு நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம். நாம் கொம்புகள் வைத்திருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டிக்கு 2 கொம்பு பார்த்திருப்போம், மாடுக்கு 2 கொம்பு பார்த்திருப்போம், ஆணுக்கு என்ன பண்ணிருப்போம், கொம்புகள் பார்த்திருப்போம். இதெல்லாம் தானே நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில பார்த்திருப்போம். ஆனா ஒரு கொடிய மிருகம், அதுக்கு தலையில எத்தனை கொம்பு இருந்துச்சா? 10 கொம்புன்னு இருக்கு. அப்ப தானியேல் 4 முக்கியமான மிருகங்களை பாக்குறாரு. சரி, இப்போ தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் இப்படி வேறுபட்ட மிருகங்களை காட்டுகிறார். அப்ப தீர்க்க தரிசனத்தில் மிருகங்கள் என்பது எதை குறிக்கிறது, எதற்கான அடையாள சின்னம் என்பதை நாம் சற்று வேதத்திலிருந்தே என்ன பண்ணணும், கண்டுபிடித்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதனுடைய அர்த்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா வேதாகமத்திலேயே வைத்திருக்கிறார். அதை நம்ம தேடி என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். விசேஷமா இந்த அடையாள சின்னத்துடைய பூட்டுக்கான சாவியை தெரிந்து கொள்வதற்கு சரி தானியேல் 7ஆம் அதிகாரத்திலேயே நாம் என்ன பண்ண போறோம், ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வாக்கியங்கள். சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்துச் சொன்னது என்னவென்றால் 17, அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். தானியேலுக்கும் நம்மை போன்று சரி அந்த விசித்திரமான மிருகங்களை பார்த்த உடனே அவருக்கு என்ன தெரியல, அர்த்தம் தெரியல. சரி, உடனே அவர் அந்த ஏக்கத்தோடு அந்த கனவிலே அவர் தனக்கு சமீபமாய் நிற்கிற பரலோகத்தின் பிரதிநிதின்னு என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அழகா சொன்னீங்க. அப்ப பரலோகத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில், ஐயா இந்த தரிசனத்தின் அர்த்தம் எல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீ பார்த்த அந்த 4 கொடிய மிருகங்களும்
பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். ஓகே. அப்ப தீர்க்க தரிசனத்துல சரி, மிருகங்களை எங்கேயாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே என்னதான் ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புறாரு அப்படின்னா, இந்த பூமியிலிருந்து எழும்பி ஆட்சி செய்ய போகிற ஒரு ராஜ்யத்தை கட்டப் போகிற ஒரு ராஜாவை குறிப்பதற்காகத்தான் ஆண்டவர் எதை காட்டுறாரு? அந்த மிருகங்களை காட்டுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த 4 பெரிய மிருகங்களும் எதை குறிக்குதுன்னு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு? ராஜாக்கள், பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள் என்று அந்த 4 மிருகத்தை பற்றி ஆண்டவர் சொன்னாங்க. சரி, இந்த மாதிரிதான் தீர்க்க தரிசனத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரினமும் எல்லாவற்றையும் ஒவ்வொரு அடையாள மொழியில் எழுதப்பட்டு இன்னொரு அர்த்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. சரி, அந்த பூட்டுக்கெல்லாம் சாவி வேதாகமத்துலதான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? இருக்குது. அதை நாம் தேடி கண்டுபிடிக்க பழகிக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா. இப்ப ஆண்டவர் வரிசை என்ன காட்டினாங்க அப்படின்னா, சிங்கத்தை காட்டினாங்க. அது ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு பிற்பாடு கரடியை போன்ற இன்னொரு ராஜா வருவாரு. கரடிக்கு பிற்பாடு சிவிங்கி என்பது ஒரு ராஜா. சரி, அந்த ராஜாவும் அவர் ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யமும் தோன்றும். அவருக்கு பிற்பாடு 4வது கொடிய பயங்கரமான ஒரு மிருகம். அந்த மிருகம் ஆட்சி செய்யும். அந்த மிருகம் என்பது யாரை குறிக்கிறது? ஒரு ராஜாவை குறிக்கிறது. அந்த ராஜா எழும்பி, பயங்கரமான ஒரு ராஜா எழும்பி அவன் ராஜ்யத்தில் ஆளுகை செய்வான் என்று சொல்லப்படுகிறது. சரி சரி, இந்த உலகத்தை ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ராஜாக்கள் என்ன பண்றாங்க? ஆட்சி செய்வதை பார்க்க முடிகிறது. அமெரிக்க தேசத்தை ஒரு ராஜா ஆட்சி செய்கிறார். ரஷ்ய தேசத்தை ஒரு ராஜா ஆட்சி செய்கிறார். இந்திய தேசத்தை ஒரு ராஜா ஆட்சி செய்கிறார். ராஜா என்றால் இப்பொழுதுக்கு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப எத்தனை ராஜாக்கள், எத்தனை நபர்கள் இந்த உலகில் தோன்றி அவர்களுடைய ராஜ்யங்களை ஏற்படுத்தினாலும் கடைசியாக ஆளுகை செய்யக்கூடிய ராஜா யாரு அப்படின்னா நம்முடைய ராஜாதி ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனாலதான் தீர்க்க தரிசனத்திலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மிருகங்களோட ஒப்பிடப்பட்டும் பேசப்பட்டிருக்கு. சரி, ஒரு நாமமும் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன நாமம் கொடுக்கறாங்கன்னா, 2 முக்கியமான நாமம் கொடுக்கறாங்க. சரி, யூத ராஜ சிங்கம் என்ற நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் யூத சிங்கம் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. மற்றொரு மிருகத்தோடும் ஒப்பிடப்படுகிறார். அது எந்த மிருகம் அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் என்ற பெயரை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் அடிக்கடி நம்ம என்ன பண்ணலாம், வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த 2 நாமமும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல எங்க இருக்குன்னு தெரிந்து கொள்ள விருப்பமா இருக்குதா? ஆமா, அதை வாசிச்சிடலாமா? நிச்சயமா. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். 7ஆம் வாக்கியம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். இந்த 2 வசனத்தை படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உவமையாக தீர்க்க தரிசனத்தில் மிருகங்களோடு ஒப்பிடப்படுவதை பார்க்க முடிகிறது. அவர் யூத கோத்திரத்து சிங்கம் என்றும் அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப தீர்க்க தரிசனத்தில் மிருகங்கள் என்பது யாரை குறிக்கிறது? ராஜாவை குறிக்கிறது. உலகத்துல கொடிதான ராஜாக்கள் எழும்பலாம். சிங்கத்தை போன்று, கரடியை போன்று, சிவிங்கியை போன்று, கொடிதும் பயங்கரமான ஒரு மிருகத்தை போன்று ஒரு ராஜாவும் ராஜ்யமும் எழும்பலாம். ஆனால் கடைசியாக யூத கோத்திரத்து சிங்கம் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா இந்த உலகத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்பதே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. மாதவன், ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவல். அதாவது தீர்க்க தரிசனத்துல உள்ள ஆச்சரியமான கருத்தை குறித்து நம்ம அன்னைக்கு படித்தோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.